மார்னிங் சாம்பியன் திஸ் ப்ரொஃபசர் ஆஸ்வின் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஐ மை டெக்னிக்கல் சயின்ஸ் சந்துரு லாங்குவேஜ். இன்னைக்கு செந்தமிழ் இல்ல ஒரு ஃபார்முலா ரீகேப் செஷன் அப்படின்னு, அதாவது படிச்ச ஃபார்முலாவை யோசிச்சு பார்க்கறது ஒரு பரமானந்தமான விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு பரமானந்தமான விஷயத்தை செய்யறது தான் நம்ம கூட டெக்னிக்கல் சாம்பியன் சந்துரு இருக்காரு. ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன? நீங்க பார்க்க போற டாபிக் வந்து தின் சிலிண்டர். தின் சிலிண்டர். ரைட்ல போடுங்க, படத்தை நல்லா ஓட்டுவோம். தின் சிலிண்டர்ல என்னென்ன ஸ்ட்ரெஸ்லாம் ஆக்ட் ஆகும்? ஹூப் ஸ்ட்ரெஸ். ஹூப் ஸ்ட்ரெஸ் எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆர் ஹூப் ஸ்ட்ரெஸ். அதை எப்படி செல்லமா? சிக்மா சி. சிக்மா சஃபிக்ஸ் சி. ஹூப் ஸ்ட்ரெஸ் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்ட்ரெஸ் அது வந்து சிக்மா சஃபிக்ஸ் சி. இவன் தான் அண்ணன். இவன் தான் தின் சிலிண்டர்ல அண்ணன். ஏன் அண்ணன் அப்படிங்கிறது காரணம் இருக்கு. அண்ணன் ஆஃபோட சுத்துவான். PD by 2T. அண்ணன் ஆஃபோட சுத்துவான். PD by 2T. அதுக்கப்புறம் longitudinal stress செல்லமா சிக்மா சஃபிக்ஸ் L. இவன் தான் தம்பி. அவன் அண்ணன்டான்னு சொன்னா இவன் தம்பிடான்னு சொல்லுவான். தம்பி வந்து குவார்டரோட சுத்துவான். அண்ணன் ஆஃபோட சுத்துவான், தம்பி குவார்டரோட சுத்துவான். நல்ல குடும்பம்டா, நல்லா விளங்கிடுண்டா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, தெரியுது எனக்கு. ஆனா வந்து ஆஃப்ன்றது நீங்க நினைக்கிற ஆஃப் இல்ல, 1/2, குவார்டர்ன்றது 1/4. சரிங்களா? ரெண்டுமே தெரிஞ்சு. அடுத்தது shear stress. shear stress வந்து tau max னு சொல்லுவோம். maximum shear stress. அது வெறும் shear stress வேற, maximum shear stress. So tau max equal to first formula sigma c minus sigma L, sigma c minus sigma L divided by 2. That is equal to PD by 80. So stress ஓட இது வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது hoop strain. hoop strain எப்படி சொல்லுவோம் செல்லமா? எப்சிலான் சஃபிக்ஸ் c சொல்லுவோம். அப்போ வந்து என்ன ஃபார்முலா அப்படினா அதுக்கு சிக்மா சஃபிக்ஸ் c by e minus mu times of sigma L by e. கான்ஸ் ரெண்டுத்தையும் எடுத்தோம் அப்படினா சிக்மா c க்கும் சிக்மா L க்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா நமக்கு என்ன வரும்னா PD by 2T open the bracket 2 minus mu. சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு கிடைக்கும் PD by 4T 2 minus mu. அதே போல longitudinal strain வந்து எப்சிலான் சஃபிக்ஸ் L அப்படினு சொல்லுவோம். longitudinal strain எப்சிலான் சஃபிக்ஸ் L ன்னு சொல்லுவோம். that is equal to sigma L by E minus mu times of sigma C by E. சப்ஸ்டிட்யூட் பண்ணா PD by 4T PD by 4T open the bracket 1 minus 2 nu. இந்த ரகசியம் ஒண்ணு என்னன்னா 2ல 1 போச்சுனா அண்ணன், 1ல 2 போச்சுனா தம்பி. அடுத்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படினா 2 times of epsilon c plus epsilon L. 2 times of circumference strain plus 1 times of longitudinal strain. That is substitute பண்ணனா இது ரெண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணனா that is equal to PD by 4T 5 minus 4. 5ல 4 போச்சுனா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். சரியா? 5ல 4 போச்சுனா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இதுதான் வந்து நம்ம 6 ஃபார்முலா அடிச்சா பாருங்க. 6 அப்படினா தின் சிலிண்டர்ல 6 ஃபார்முலா படிச்சா கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. இது இல்லாம ரேஷியோ கேட்பாங்க. சிக்மா c by சிக்மா L அப்படி கேட்பாங்க. அப்ப that is equal to 2. சிக்மா c by tau max அப்படி கேட்டாங்கன்னா 4. இது மட்டும் இல்லாம hoop strain by longitudinal strain அப்படினா 2 minus mu by 1 minus 2 nu. where mu equal to 1 by m னு போட்டனா 2m minus 1 divided by m minus 2. இங்க வந்து mu equal to 1 by m சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ இதான் வந்து sigma c by sigma L. அதே epsilon c by volumetric strain போட்டனா 2 minus mu by 5 minus 4 mu. m ல போட்டனா 2m minus 1 divided by 5m minus 4. இந்த மாதிரி ஃபார்முலா விளையாட்டு இருக்கலாம். ஆனால் அந்த 6 ஃபார்முலா வச்சுட்டு மாற்றி நம்ம இது பண்ணணும். ஸோ இந்த 6 ஃபார்முலாவும் நம்ம கற்றுக் கொடுத்த சந்துருக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.